வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்ரியம், குருவாழ்க, குருவே துணை. இந்த நம்ம இப்போ சர்வதேச யோகா தினத்தை நம்ம ஜூன் 21 உலகம் ஃபுல்லாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளும் இந்தியாவில் கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு சர்வதேச யோகா தான் இன்னைக்கு கொண்டாடுறோன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். நம்ம ஏற்கனவே 5000 வருடத்துக்கு பழமையான யோகம், யோக சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலையும் வாழ்ந்திருக்காங்க. திருமூலர், திருவள்ளுவர், இந்த மாதிரி நிறைய ஞானிகள் எல்லாம் நம்ம இந்த பாரத பூமியில் வாழ்ந்திருக்காங்க. அது நமக்கு பழமையான யோகா கலை தான். இதனால் நிறைய அந்த காலத்தில் யோகிகள், மகான்கள்லாம் பல வருஷங்கள் இந்த கலையை கற்று அவங்க இது உயிர் வாழ்ந்திருக்காங்க. அதை எல்லா மக்களும் பயன்பெறணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்ற உயர் நோக்கத்தோடு தான் நம்ம பிரதமர் அவர்கள், மோடிஜி அவர்கள் இந்த உலக ஐக்கிய நாடு சபையில் போயிட்டு 2014 அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு இதை உலகம் ஃபுல்லாக ஜூன் 21 வருஷம் எல்லா நாட்டிலையும் கொண்டாடணும். இந்த யோகா எல்லா மக்களும் போய் சேரணும், இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், இந்த உலக மக்கள் எல்லாம் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் வாழணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த உலக ஐக்கிய நாடு சபையில் நம்ம மோடிஜி அவர்கள் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்மானத்தை எல்லா நாடுகளும் உடனே ஒத்துக்காது. ஆனால் இந்த தீர்மானம் கொண்டு வந்தவுடனே இதனுடைய பயன்களை அறிஞ்சு எல்லா நாடுகளும் 192 நாடுகள் உடனே இதுக்கு ஒப்புதல் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு போனீங்கன்னா உடனே எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டது இதுதான் முதல்ல, சரித்திரத்தில் இதுதான் முதல். எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டு இது நாடுக்கு எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களும் அவசியம் இந்த யோகா நினைவு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க சிறப்பாக. நான் ஓல்சோ மனவளக்கலை மன்றத்திலிருந்து வந்திருக்கிறேன். மனவளக்கலை அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, மனதை வளப்படுத்துகின்ற கலை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 1958 உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு சின்ன அமைப்பாக சென்னையில் கோடாஞ்சேரியில் ஆரம்பித்தார். அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அமைதி, இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், உலக மக்கள் அமைதியோட மன நிறைவோட எந்தவித உடல் ஆரோக்கியத்தோட வாழணுன்றது தான் அவருடைய பெரு நோக்கம். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, உலக அமைதி கிடைக்கணும்னா தனி மனித அமைதி முக்கியம். ஒரு தனி மனித அமைதி கிடைச்சிச்சுன்னா அந்த குடும்ப அமைதி கிடைக்கும், அது அந்த ஊர் அமைதி கிடைக்கும், அந்த நாடு அமைதி கிடைக்கும், இந்த உலகம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும்ன்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் அவர் இந்த மனவளக்கலை யோகாவை உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலையும் இந்த மனவளக்கலை யோகா சென்டர்லாம் இருக்குது. நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா தளி ரோட்டில் விஜய கல்யாணம் பக்கத்தில் அம்மன் நகரில் பிரம்மாண்டமாக 3 அடுக்கு மாடியில் இதை கட்டி அங்கே மனவளக்கலை மன்றம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கான எளிய முறை உடற்பயிற்சி. இதை பார்த்தீங்கன்னா யோகாசனம் பண்ணலாம், நல்லது தான், எல்லாம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லது. ஆனால் அந்த உடல் பயிற்சி பார்த்தீங்கன்னா எளிய முறையில் அவர் கொண்டு கொடுக்கும். ஏன்னா எல்லாரும் செய்யணுன்றது ஒரு நோக்கம் தான் அவருக்கு. என்னன்னா, இப்போ 8 வயசுலேருந்து 80 வயசு இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான உடல் உறுப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கி அவர் ஒரு மருத்துவ பூபதி, அந்த காலத்தில் மருத்துவ பூபதி பட்டம் வாங்கினவர். அவருக்கு சித்தம், ஆயுர்வேதா எல்லாமே தெரியும். அந்த இதை வச்சு தன்னோட உடம்பை ஆராய்ச்சி வச்சு 25 வருஷமா அந்த உடம்பை ஆராய்ச்சி வச்சு ஒவ்வொரு உறுப்புக்கும் அவர் அந்த அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக ஒவ்வொரு உறுப்பும் அசைவுகள் ஏற்பட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உடற்பயிற்சி கல்வி. இது உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்யறதுனால நீங்கள் நமக்கு முக்கியமாக அந்த 3 ஓட்டங்கள் சரியாக இருக்கும். ஒன்று இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். இதுக்கு இந்த உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா இந்த ஓட்டங்களும் சீராக இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா மன வளம் வேணும், மன ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டென்ஷன், கவலை, கோபம்
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றது, இதனால கோபத்தினாலையும் கவலை, பொறாமை இந்த மாதிரி இருக்கிறதுனால மன அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி நிலையிலுக்கு போகிறோம். அதுக்கு வந்து மனநிலை சொல்ல வந்து குறைச்சி நம்ம வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த தியான பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த நிறைய தியானங்கள் இருக்குது. 9 வகை தியானங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த தியானங்கள் செய்வதன் மூலமாக நம்ம மனதை அமைதிப்படுத்தி நம்ம வந்து அமைதியான முறையில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நாட்டிற்கும் நல்லதே நம்ம செய்வோம். நல்லா அமைதியோடு வாழலாம். அதே மாதிரி உயிரோட ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி பண்ணுறோம். மன வளத்திற்கான மன ஆரோக்கியத்திற்கு, மன அமைதியாக இருக்கிறதுக்கு தியான பயிற்சிகள் பண்ணுறோம். ஆனால் உயிர் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் இருந்தால் தான் நான் இந்த உடலுக்கே மரியாதை. அப்படி இருக்கும்போது உயிர் வளத்துக்கான காயக்கல்பம் என்ற ஒரு பயிற்சியை வந்து நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 40 ஆண்டுகள் கால ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அவர் செஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி தான். பயிற்சி தான். அது வந்து மருந்து கிடையாது, பயிற்சி தான். எளிமையாக இருக்கும். காலையில் ஒரு எந்திரிச்சு மேட்டு ஓட்டிட்டு வெறும் வயிற்றுல 3 நிமிஷம், அதே மாதிரி சாயந்தரம் ஒரே 3 நிமிஷம், அப்புறம் சாப்பிடும்போது 1 நிமிஷம், இவ்வளோதான் நம்ம இந்த பயிற்சியை பண்ணுறோம். ஆனால் இந்த உயிருக்கான பயிற்சி, இந்த மாதிரி காய்கல்ப பயிற்சின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பயிற்சி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம போகர், திருமூலர், இந்த பெரிய ஞானிகள்லாம் வந்து பல 1000 வருஷங்கள் வாழ்ந்த சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா இந்த காயக்கல்பன்ற ஒரு கலையை கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து உயிரோடு அவ்வளோ நாள் இருந்தாங்க. அப்புறம் ஜீவசமாதி ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த கலையை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எழுத்து வடிவில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த உயிர் வளத்திற்கான பயிற்சியை வந்து நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா எளிய முறையில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது வந்து உயிர் வளத்துக்கான காயக்கல்ப பயிற்சி. அந்த பயிற்சி நீங்கள் பண்ணீங்கன்னா உயிர் வளம் காக்கும். அப்போ வந்து எளிமையோடு இருக்கலாம். நம்ம முதுமையே தள்ளி போடலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்காது உங்களுக்கு. இன்னொரு 5 வருஷம் கம்மியானா ஆக்டிவாக நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இளமை காக்கலாம், முதுமை தள்ளி போடலாம், நோய் வராமல் பாதுகாக்கலாம். அதை வந்து எளிமையோடு வாழலாம். இந்த மாதிரி பயிற்சிகள். அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அது சரியாகும். நோய்கள் வராமல் நம்ம காப்பாற்றணும். இதுக்கான பயிற்சி உயிருக்கான பயிற்சி காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லா மனவளக்கலை மன்றங்கள்லையும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வந்து 3 தான். உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி, மன வளத்திற்கான தியான பயிற்சிகள், உயிர் வளத்துக்கான காயக்கல்பம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மனநிலையை சரி பண்ணுறதுக்கு, அது சமுதாயத்தோட இணக்கம் ஆடுறதுக்கு, குடும்பத்தை இணக்கம் ஆடுறதுக்கான அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கினா ஒரு மனநிறைவோட அமைதியோடு நம்ம வாழலாம் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.